ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா கிரேவி வந்து ரெடி பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது அரை ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வந்து நம்மளுக்கு வதக்கி விடணும். அப்போ தான் வந்து ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியே போதும். எப்படி இருந்தாலும் வந்து நம்ம மீன் குழம்பு பண்ணும்போது நம்ம வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் டேர்ன் ஆகிடுச்சுன்னா இதை அப்படியே ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரெடி. அப்போ தான் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போதட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாய் எடுத்து தனியாக வச்சுடுங்க. இது நல்லா ஆறணும். அப்புறமா தான் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆறுனாலே வந்து உங்களுக்கு போதும். உப்பு வந்து அரை ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான். இப்போ வந்து என்னென்னா பூண்டு இருக்குது பாருங்கள். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான். இது இல்லாமலே வந்து நீங்கள் நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நீங்கள் மீன் குழம்பு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேவி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நம்ம ஆட் பண்ணேன். இஞ்சி வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஸ்பூன் வந்து பேஸ்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணலாம். நான் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணி இஞ்சி வந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுடுங்க மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சட்டியில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காயுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து வெந்தயம் இருக்குது பாருங்கள். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். வடகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். வடகம் வந்து நம்ம வீட்லேயே என்கிட்டே இருந்தது. ஸோ வந்து வடகம் வந்து 1 ஸ்பூன் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம். இது வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு சீவிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, இல்லை வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு வந்து நான் உரித்து ஆட் பண்ணிவிட்டேன். பூண்டு வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவிலையும் பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் சட்டி இருந்ததுன்னா நீங்கள் இதில் மீன் குழம்பு பண்ணலாம். இல்லைனா கடாய் இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சட்டியில் வந்து மீன் குழம்பு வச்சா டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நாங்கள் மெயினாக இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நாங்கள் எப்போவுமே வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸ், அதாவது அந்த விதைங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நல்லது. ஸோ இது நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் சங்கரா மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். மீன் குழம்புலேயே பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் டேஸ்ட்டாகவே இருக்கும்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண அந்த மசாலா கிரேவி வந்து அரைச்சி வச்சாச்சு மிக்ஸியில். அந்த கிரேவி தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணணும். பாருங்கள், மிக்ஸியில் அரைச்சிருமே எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் இது இல்லாமலே நீங்கள் அதிகமாக வந்து வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மசாலா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வந்து நான் இந்த சட்டியில் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம கிரேவி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிரேவி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி வந்து அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே வந்து போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நார்மல் ஒரு சில்லி பவுடர் கலருக்காக நான் வந்து ஆட் பண்ணேன். அது வந்து நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம நார்மலான மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எத்தனை ஸ்பூன் வந்து போட்டேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு இது 3ஆவது ஸ்பூனு. 3 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணேன். காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து காஷ்மீர் சில்லி பவுடருக்கு பதிலாக நார்மல் சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேனால நான் 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணேன். நார்மல் மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாரா வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் போயிடும். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து மிக்சியில் அந்த கிரேவி நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதிலே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் வந்து நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அட் அ டைம் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் உங்களுக்கு வராது. ஸோ ஒரு இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகணும். இப்போ வந்து 4 நிமிஷம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றினா ஆனால் எவ்வளோ சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மறுபடியும் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடணும். புளி தண்ணி இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபில்டரும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து முன்னாடியே ஃபில்டர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்துக்கினேன். கொஞ்சம் அதிகமாக தான் புளி எடுத்துக்கணும். புளி நான் ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு கையில் நல்லா வந்து நசுக்கி விட்டாலே அந்த தண்ணி எல்லாமே வந்துடும். இப்போ தண்ணி வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு சொம்பு தண்ணி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. சங்கரா மீன் குழம்பு தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மீனும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப்பு விட்டு ஆட் பண்ணணும். தனித்தனியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும்.
இப்போ எல்லா மீனும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து இப்போது எல்லா மீனும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காய், மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் தாங்க டேஸ்ட்டே. மாங்காய் இல்லாத மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சுமாரான மீன் குழம்பு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்ககிட்ட மாங்காய் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிட்டு நீங்கள் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மாங்காய் வந்து ரொம்ப சின்னதாக நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. மாங்காய் வந்து ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழுத்த மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட் எல்லோ வித் ஆரஞ்சு கலரை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 25 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வேக வச்சுருங்க. இப்போ சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.